everyone. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனுமொழி vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ புதுசாக வந்துட்டு ஹேர் கட்டிங்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான லுக்கில் தான் இருக்கிறேன். பார்த்தாலே தெரியும். நல்லா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இல்லைனால திட்டி வந்துட்டு அதெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க. ஓகே, ஆஸ் யூஷுவல் இன்றைக்கி நமக்கு வந்துட்டு வீட்டில் தான் நம்ம வந்துட்டு ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறோம். பட் ஆனால் வந்துட்டு ஹாலில் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு கிச்சன் செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், பார்த்தாலே தெரியும். திஸ் இஸ் சிக்கன் வந்துட்டு ஆல்ரெடி சொல்கிறேன் அது என்னன்ட்டு. அண்ட் தென் நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம அந்த சிக்கனை வந்துட்டு பொரிக்க போகிறோம். ஸோ நம்ம சிஎம் ஹலோ எவ்ரிவன் வேர்த்துட்டாங்க, ஏன்னா ஃபேன் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா வாய்ஸ் சரியாக கேட்காது அப்படின்றதால. சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களோட மொபைலுக்கோ இல்லை லேப்டாப்க்கோ வரும். வீடியோக்குள்ளே போகலாமா? என்ன பண்ண போகிறோம்? எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச KFC சிக்கன் அட் ஹோம். ஓ சூப்பர். கேஎஃப்சின்னா என்னது? என் பையன் சொல்லிட்டான் அங்க இருந்துட்டு. சரி, ஓகே, கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன். என்ன வச்சு ஃபேன் போடு. அப்ப நீயே சொல்லி போ. KFC என்ன? தெரியாது. சிக்கன் என்ன? தெரியாது. அது தெரியாதா? KFC சிக்கன் தான் நம்ம வந்துட்டு வீட்டில் பண்ண போகிறோம். பசங்க கேட்டுட்டு இருந்தாங்க. பட் வெளியே போயிட்டு சாப்பிட்றது அந்த அளவுக்கு வந்து இப்போ இது கிடையாது. 2-3 டைப்ஸ் நாங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டோம். ஒன்று வந்து ஓட்ஸ் வச்சு பண்ணுறது, அப்புறம் கார்ன்ஃப்ளேக்ஸ் வச்சு பண்ணுறது. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, கொஞ்சம் சிம்பிளாக, பட் ப்ரிப்ரேஷன் டைமிங் கொஞ்சம் எடுக்கும். பட் ஆனால் சிம்பிளாக இருக்கும். சிக்கனை ஆல்ரெடி நல்லா நல்லா க்ளீன் பண்ணி பட்டர் மில்கில் மோரில் ஊற வச்சாச்சு. உப்பு போட்டு மோரில் ஒரு 1/2 hour ஊற வச்சாச்சு. ஊற வச்சு இப்படி ட்ரெயின் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இது ரெடி ஃபார் மேரினேஷன் ஒரு 30 minutes. அது என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். மேரினேஷனுக்கு ரெட் சில்லி சாஸ், நீங்கள் எந்த சாஸ் வேணும் எடுத்துக்கலாம். ரெட் சில்லியில் இது நல்ல காரம் இருக்குனால 3 போதும் எங்களுக்கு, ஏன்னா சில்லி பவுடரும் ஆட் பண்ண போகிறோம். சோயா சாஸ் மூடி காலி ஆயிடுச்சு. சோயா சாஸ் மூடி காலி ஆயிடுச்சா? மூடி ஜாம் ஆயிடுச்சு. கேஸ் பக்கத்தில் வச்சுட்டு எப்படி ஆயிடுச்சு பாருங்க. ஸோ அதனால் இதில் கட் பண்ணியிருக்கேன். நல்லா போட்டு அமுக்குங்க. இது ஒரு 2 டீஸ்பூன் போதும், ஜாஸ்தி வேண்டாம். ஓகே. கார்லிக் பவுடர், இது இஞ்சி பூண்டு, அது வேற இந்தியன் ஃப்ளேவர் கொடுத்துரும். இது KFC சிக்கனுக்கு இந்த மாதிரி கார்லிக்கு, இந்த ஹெர்ப்ஸு, சால்ட்டு பார்த்து தான் போடணும். ஏன்னா நான் வந்து இதில் சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். சில பேர் ஆட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அது ஆப்ஷனல், நீங்கள் விட்டுடலாம். நாங்கள் இப்படி ஆட் பண்ணுவோம். இப்போ நாங்கள் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டாச்சு. நான் காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் போடுறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மோரில் ஊற வச்சனால நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடச்சிருக்கும். அந்த சிக்கன் நீங்கள் இது பண்ணும்போது, ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் வந்து ரொம்ப சாஃப்டாகிடும். இப்போ இதில் வந்து சோயா சாஸ் ஆப்ஷனல் தான், சில்லி ஃப்ளேக்ஸும் ஆப்ஷனல் தான். உங்களோட பவுடர் ஐட்டம்ஸ் எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். ஹெர்ப்ஸு, வெறும் பூண்டு மட்டும் போட்டுக்கலாம், இஞ்சி வேண்டாம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது சால்ட் எல்லாமே இருக்குது. இப்போ இது ஒரு 15 minutes இது அப்படியே மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 30 minutes வந்து நம்மளோட சிக்கன் நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. சிஎம் வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்னவோ பக்கத்தில் பாருங்கள், ஒரு அசிஸ்டன்ட் அதுக்குள்ளார மண்டே பாருங்கள், சைனீஸ் மண்டை மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு அடுத்தது என்ன ஸ்டெப்ஸோ அது வந்து நம்ம சிஎம் வந்து சொல்லுவாங்க. 15 minutes தான் சொன்னோம். இப்போ 1/2 hour கிட்டத்தட்ட 15 minutes தான் ஊற வைக்கணும்னு சொன்னோம். அங்கே பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இன்னும் நல்ல வாசனை இன்னும் சூப்பராக வேறு வருது. எனக்கு மோனிஷ் தான் சொல்லி கொடுத்தான். யாருண்ணா? இவனுக்கு தான் இந்த மாதிரிலாம் பிடிக்கும், இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு. சரி, அடுத்தது 1 teaspoon சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கலாம். இவ்வளோ அடியில் இருக்குது. சரி, போடு. அடியில். அடுத்து பேக்கிங் பவுடர், இது ஒரு 1/2 teaspoon போட்டுக்கலாம். ஓகே. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது ரெடி பண்ணும்போதே நம்ம கூடவே எண்ணெயை சூடு பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நல்லா சூடானதுக்கப்புறம் தான் இது போட முடியும். இது பார்த்தீங்கன்னா இது ஐஸ் வாட்டரு. சூடாக இருக்குது. நம்ம தொட்டு பார்த்து எடுக்கிறேன். இல்லை நல்லா சில்லுன்னு இருக்குது ஐஸ் வாட்டரு. இப்போது இது மைதாவில் போட்டு கோட் பண்ணிவிட்டு, ஃபஸ்ட்டு எல்லாம் கோட் பண்ணுங்கள். கோட் பண்ணி அதை அப்படியே பிடிச்சி விடுங்க. இல்லாத இடத்துல நல்லா போய் ஒட்டிக்கும். இப்போ அதை டஸ்ட் பண்ணி ஓரளவுக்கு டஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சில் வாட்டரில் போடணும். எடுத்துட்டு திருப்பியும் இதில்
டஸ்ட் பண்ணி கோட் பண்ணி நல்லா பிடிச்சி விடணும். நல்லா பிடிச்சி விட்டு அப்புறம் நல்லா டஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ இது நல்லா டஸ்ட் பண்ணியாச்சு. ரொம்பவும் பண்ண வேண்டாம், உதிர்த்துக்க வேண்டாம், அப்புறம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். பாருங்க ஃப்ளேக்ஸ் தெரியுது. இதை ப்ளேஸ் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ இமீடியட்டாக நம்ம வந்து ஹையில் வச்சுருந்தது இப்போ நம்ம ஸ்லோ பண்ண போகிறோம். பாருங்கள், இன்னொரு இது ஆகட்டும், போட்டோம். இந்த ஃப்ளேக்ஸ் அப்படியே தெரிகிற மாதிரியே இருக்கும். வாவ், சூப்பராகிடுச்சு கேஎஃப்சி. இதை நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் பண்ணக்கூடாது. டிஷ்யூ பேப்பரில் சோப் பண்ணுறதுக்கு, எண்ணெயை சோப் பண்ணுறதுக்கு வைக்கக்கூடாது. நான் பிளேட்லேயே அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே. இதுக்கு டிப்பர்ஸ் வந்து மயோனீஸ், சாஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. அது கூட இது சாப்பிட வேண்டியதுதான். ஸோ இது வந்து நேச்சுரல், மற்ற கலர் எதுவுமே இல்லாமல் சூப்பரான ஒரு ஃப்ரைடு. சூப்பர். நல்ல ஃப்ளேக்ஸ்லாம் நல்லா இருக்குது பாருங்கள். ஃப்ளேக்ஸ்லாம் நல்லா இருக்குது. இதை சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது. ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம வந்து சிக்கன் 65 ஓகே கேஎஃப்சி சிக்கன் வந்து செஞ்சு முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், என் கையில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஆயிட்டு கிட்ட போகுமா? இன்னும் கொஞ்சம் ஆயிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. எஸ் 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 எஸ். ஸோ இப்போ வந்து இது டேஸ்டிங் டைம். கேஎஃப்சியில் இருக்கிற மாதிரியே இருக்கா, இல்லை இன்னும் நாங்கள் கொஞ்சம் எதாவது இம்ப்ரூவ் பண்ணோமா அப்படின்ட்டு நாங்களே டேஸ்ட் பண்ணி நாங்களே சொல்கிறோம். என் பையன் டேஸ்ட் பண்ண என் பையன் தான் வந்து அதை ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ண போகிறானா. கேஎஃப்சி சிக்கன் வித் ஹோம்மேட் மயோனைஸ் அண்ட் கடையில் வாங்கின சாஸ். என் பொண்ணு பாவமாக வந்துருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். எப்படி இருக்கு? வாவ். டிப்பர்ஸ் யூஸ் பண்ணியா? வாவ், சூப்பராக வந்திருக்குல்ல. கிறிஸ்பியாக இருக்கு. டிப் பண்ணிக்கோ. ஆசம். ஆசம். நீங்கள் சாப்பிடுங்க. உள்ளே இருக்க அந்த மசாலா நல்ல அந்த ஹைலைட்டே வந்து அந்த சோயா சாஸ் தான். ஆனால் யாருமே போட மாட்டாங்க. ஓகே. கொஞ்சமாக போட்டால் தான் அது கொஞ்சம் நல்லா இருக்குது. அந்த புளிப்பும் அந்த சால்ட்டி. கேஎஃப்சி மாதிரியே பண்ணால் எப்படிங்க? கொஞ்சமாக டிஃப்ரெண்ட் காட்டணும் இல்லையா? அதான் கேஎஃப்சியோட சீக்ரெட்ஸ்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. மீட் பண்ண முடியாது. இது வந்து டூப்ளிகேட் கேஎஃப்சி. நல்லா பாருங்கள். ஆமாம், திஸ் இஸ் டூப்ளிகேட். ஆனால் ஹாட்டாக சாப்பிட்டா தான் நல்லா இருக்கு. ஓஹோ, அப்படியா? ஹாட்டாக செஞ்சு கொடுங்க, ஆனால் அடிக்கடி பண்ணக்கூடாது. ஓகே. பட் என்னதான் நீங்கள் வெளியே போய் சாப்பிட்டாலும் ஹோம்மேட் இஸ் பெஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விறுவிறுக்க நாங்கள் வந்துட்டு ஒரு கேஎஃப்சி சிக்கனை வந்து வீட்டில் செஞ்சாச்சு. வீட்டில் செஞ்சு கொடுக்கறது நிஜமாக நம்மளாக பார்த்து பண்ணுறோம். அதனால் அது ஹெல்த்தி. ஸோ உங்களுக்கு வந்துட்டு பாக்கெட்லேயும் கொஞ்சம் மிச்சமாகும், அதே மாதிரி ஹெல்த்தியான இதுவும் கிடைக்கும். அதாவது நம்மளாக செஞ்சு கொடுத்தோமே, வேறு யாரையும் நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ சூப்பரான ஒரு கேஎஃப்சி டிஷ்ஷு நாங்கள் இன்றைக்கி ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் ரெடி பண்ணி எப்போ நீங்கள் வந்து சொல்ல போகிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்துட்டு இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ நல்லா இருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, see you soon in another new video. Until then, bye from Tanumoni Vlogs. Tanumoni Vlogs. Bye. Bye. Tata, love you all. Bye. ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் பிடிச்ச சரி, இந்த ஆல்மோஸ்ட் கட் பண்ணி பாருங்க. சிக்கன் ஆல்ரெடி பட்டர் மில்கில் மோரில் உப்பு போடாத மோரில் உப்பு போட்டுருக்கேன். சரி தப்பு சொல்லக்கூடாது. இல்லை சொல்லு